கடந்த ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் கள்ளர் மறவர் அகமுடையர் என்கின்ற மூன்றுவரையும் தேவர் என்று ஒரு அரசாணையை வெளியிட்டு அதை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அதை பல வழிகளிலும் பல எதிர்க்கட்சிகளும் அது சூழ்ச்சியை ஆண்டு இதுவரை அந்த அரசாணையை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருப்பது. இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி இவர்கள் கையில் போய்விடும் என்கின்ற கருத்தினால் இந்த திராவிட கட்சிகள் இதை சூழ்ச்சியாக இதை தடுத்து எங்களை ஒன்று சேர விடாமல் இதை தடுத்து வருகிறார். சசிகலா அவர்கள் தேவர் சமுதாயம் என்றால் நாங்கள் தான், அதிலிருந்து எந்த ஒரு தலைவர்களையும் உருவாக்கி விடக்கூடாது, அவர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்கிறதிலே அவர்கள் குறியாக இருந்து இன்று வரை அடுத்த தலைவர்களை வளர விடாமல் தடுத்து விட்டார்கள். டிஎன்டி நாம் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் டாக்டர் சேதாமன் அவர்களுடைய தலைமையிலே நாம் ஒன்றுபட்டு இந்த டிஎன்டி கோரிக்கையை இந்த ஆட்சிக்கு நாம் உணர்த்தினோம் என்றால் அது கண்டிப்பாக நம்மளால் மீட்டெடுக்க முடியும். அதற்கு நீங்கள் எல்லாம் டாக்டர் சேதுராமன் அவர்களுக்கு ஆதரிக்கும் பட்சத்தில், தோல் கொடுக்கும் பட்சத்திலே நாம் அதை மீட்டெடுக்கலாம். ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வி.டி. பாண்டியன். என்னுடைய சொந்த ஊர். இந்தியாவிலேயே முதலில் சுதந்திர போராட்டத்தை ஏற்படுத்திய மாவீரன் புலித்தேவன் பிறந்த தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயிலுக்கு அருகில் உள்ள நெல்கிட்டன் செவலுக்கு அருகில் உள்ள மர்க்காலங்குளம் கிராமத்திலே நான் பிறந்து வளர்ந்து நான் பிகாம் வரை பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி மேல்நிலையில் ஒரு கல்லூரியிலே படித்து முடித்து அதன் பின்னால் 1989 ஆண்டு என்னுடைய தொழில் ரீதியாக நாம் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்கின்ற வேலை தேடும் முயற்சியிலே திருப்பூருக்கு நகர்ந்து திருப்பூரிலே ஆரம்பத்திலே ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக சேர்ந்து படிப்படியாக ஒரு மேலாளராக உயர்ந்து அதற்கு பின்னால் சுயமாக ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு தொழிலை, அதாவது அங்கே இருக்கிற பனியன் துணிகள் எல்லாம் வாங்கி அங்கே பீஸ்களாக துணிகளை கார்மெண்ட்ஸை உருவாக்கி அதை இந்திய டொமஸ்டிக்கு இந்தியாவுக்குள்ளும் சரி வெளிநாடுகளுக்கும் அனுப்பக்கூடிய தொழிலை செய்கின்ற அந்த தொழிலில் எனக்கு அனுபவம் இருந்ததினால் அந்த தொழிலை ஆரம்பித்து இன்றைக்கு திருப்பூரிலே ஒரு பெரிய பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றேன். திருப்பூர் பனியன்துணி வியாபாரிகள் சங்கத்தினுடைய செயலாளராக உயர்ந்திருக்கின்றேன். அதே போன்று முக்குளத்தோர் சமுதாய மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு முக்குளத்தோர் பாதுகாப்பு கூட்டமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஆண்டுதோறும் பசும்பொன் தேவருடைய ஜெயந்தி அன்று திருப்பூரிலே 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே ஒரு 100 வாகனங்களுக்கு மேல் அணிவகுத்து 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கொடியேற்றி இனிப்பு வழங்கி பசும்பொன் தேவர் யார், அவருடைய மகிமை என்ன, அவர் என்ன செய்தார் என்பதை கொங்கு மண்டலத்திலே கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு போன்ற நகரங்களிலே அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே தேவரை பற்றி நாங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறை அந்த மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். தேவர் மகான் என்பவர் ஒரு சிறிய கிராமத்தில், அதாவது கமுதி அருகிலே சிறிய கிராமத்திலே ஒரு பெரிய ஜமீன் குடும்பத்திலே பிறந்து தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு 32 கிராமத்தினுடைய ஜமீன்தாராக இருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் ஜாதி மதம் பார்க்காமல் அந்த உழுதவர்களுக்கு அவங்களுக்கு சொந்தமாக ஆக்கிய 32 கிராமத்தினுடைய சொத்துக்களை தானமாக வழங்கிய ஒரு பெரிய மகன்தான் பசுமன் தேவர் என்பதை அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தியிருக்கின்றோம். அதே போன்று எம்ஜிஆர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரே நேரத்திலே, அதாவது பிரச்சாரத்திற்கு போகாமல் வெற்றி பெற்ற ஒரு பெரிய தலைவர் யார் என்றால் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு முன்னாலே பசுமன் தேவர் அவர்கள் அவர் பிரச்சாரத்துக்கு போகாமலே ஒரே நேரத்திலே சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற மிகப்பெரிய ஒரு மகான் பசுமன் தேவர் அவர்கள். இன்றைக்கு இந்தியாவிலே
ஒரு 2 பேருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருந்தார்கள். வடக்கே பாலகங்காதர திலகர், தெற்கே தேவர் அவர்கள். அவர்களுக்கு அதாவது பிரிட்டிஷ் காலத்திலே தேர்தலிலும் சரி எங்கேயுமே அவங்க பிரச்சாரத்தை இவர்கள் பேசக்கூடாது, எலெக்ஷனிலே கூட்டங்களிலும் எங்கேயும் இவர்கள் பேசக்கூடாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருந்தார்கள். அந்த நேரத்திலும் இவர்கள் பேசாமலே நேரடியாக மக்களை பார்த்து சந்தித்து ஒரே நேரத்தில் சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் பிரச்சாரம் செய்யாமலே வெற்றி பெற்ற மிகப்பெரிய ஒரு மகான் யார் என்றால் பசுமன் தேவர் அவர்களை சாரும். அவர் சாதாரண ஒரு சாதி தலைவர் அல்ல. அவர் ஒரு இந்திய சுதந்திரத்திற்காக தன்னுடைய வாழ்நாளிலே 4000 நாட்களை சிறையிலே கழித்து இந்த இந்தியா தேசத்திற்காக விடுதலைக்கு பாடுபட்டு ஒரே சமயத்திலே சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் இந்தியாவுடைய குரலை உயர்த்தி பிடித்த ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் என்பதை இந்த மக்களில் எல்லாம் தெரியப்படுத்தியிருக்கின்றோம். இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே முக்குலத்தோர் பாதுகாப்பு கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கின்றோம். அதேபோன்று பன்னந்துணி விவசாயிகள் சங்கத்துடைய செயலாளராக இருக்கின்றோம். அதேபோன்று அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்சியை தென்னிந்தியாவிலே ஒரு டாக்டர் சேதுராமன் அவர்கள் 12 கோல்டு மெடல்களை பெற்று மிகப்பெரிய ஒரு நல்ல பெரிய டாக்டராக மருத்துவராக இருந்தவர். அவரும் எங்களை போன்று சமுதாயத்திற்கு உதவ வேண்டும், இந்த தேவ சமுதாய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவர் அந்த டாக்டர் பதவியோடு இந்த சமுதாய மக்களுக்காக அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து பட்டி தொட்டியெல்லாம் சென்று தேவருடைய புகழ் பற்றியும் தமிழகத்திலே எங்கே ஒரு இடத்திலே தேவர் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் முதல் ஆளாக குரல் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் நமது டாக்டர் சேதுராமன் அவர்கள். அவர்பால் நாங்கள் ஈர்க்கப்பட்டு அவர் கட்சியிலே இணைந்து நாங்கள் ஆரம்பத்திலே மாநில அமைப்பு செயலாளராக இருந்து பிறகு அவருடைய பொருளாளராக உயர்ந்து இன்றைக்கு மாநில பொதுச் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்வதென்றால் இந்த தேவர் சமுதாயம் என்பது இந்த சுதந்திரத்திற்காக தென்னிந்தியாவிலே தேவர் அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்த இந்திய தேசிய இராணுவத்திலே சேர்ந்த மக்கள் யார் என்றால் தெற்கு பகுதியிலிருந்து நம்ம பசுமன் முத்துராமலிங்கத்தவருடைய அவருடைய குரலை கேட்டு தென் தமிழகத்திலே கள்ளர் மறவர் அகமுடையர் இந்த முக்குலமும் சேர்ந்த தேவர் சமுதாயத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி தன் உயிரையே துச்சமாக மதித்து இந்திய சுதந்திரத்திற்காக உயிர் இறந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்கள் எல்லாம் உழைத்ததன் பேரில் தான் இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று அவ்வளவு பெரிய ஒரு சமுதாய மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் 1967 ஆண்டிலே அண்ணாதுரை அவர்கள் இந்த திராவிட கட்சி அன்றைக்கு செய்ப்பதற்கு பார்வர்ட் பிளாக்கினுடைய சார்பாக முக்கியத்துவர் அவர்கள் முழுமையாக அவருக்கு உறுதுணையாக இருந்து அன்றைக்கு வெற்றி பெற்று முதலாக ஒரு சபாநாயகராக நியமிக்கப்பட்டவர் நம்முடைய முக்கியத்துவர் அவர்கள்தான் அந்த அண்ணாதுரை அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இன்றைய அரசியல் சூழ்நிலையிலே ஒரு சட்டசபையிலே பேசுவதற்கு கூட எந்த ஒரு உறுப்பினர்களும் எங்களுடைய சார்பாக யாருமே எங்களுடைய சமுதாய சார்பாக யாருமே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. இது அதாவது அதிமுக திமுக போன்ற கட்சிகளிலே பல எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட எங்களுடைய சமுதாயம் சார்ந்த கருத்துக்களை கூறுவதற்கு இன்றைக்கு ஒரு தகுதி வாய்ந்த யாருமே இல்லை என்பது மிகப்பெரிய வேதனை. கடந்த சட்டசபை தேர்தலின் போது கூட கருணாஸ் அவர்கள் சட்டசபையிலே குரல் கொடுத்து வந்தார்கள். தேவர் சமுதாயத்திற்காக எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அவர் ஒரு எம்எல்ஏவாக சென்று சட்டசபையிலே குரல் கொடுத்து வந்தார்.
அந்த அந்த தகுதியும் இந்த சட்டசபையிலே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. இந்த மக்கள், சமுதாய மக்கள் முழுவதுமாக புறக்கணிக்கப்படுகின்றார்கள். கள்ளர், மறவர், அகமுடையர் என்கின்ற உட்பிரிவுகளை வைத்து அவர்களை வேற்றுமை பிரித்து ஆள்கின்றார்கள். காரணமால்தான் நாங்கள் ஒன்றுபட முடியாத நிலையில் இருக்கின்றோம். ஆனால் வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு ஒரு பெரிய பிரதிநிதித்துவம் தர வேண்டும் அது என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இன்றைக்கு தேவர் சமுதாய மக்கள் நினைத்தால் இன்றைக்குள்ள ஆளக்கூடிய முதலமைச்சரையே யார் என்று நிர்ணயிக்கக்கூடிய அளவிலே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சமுதாயம் எது என்றால் தேவர் சமுதாயம் தான். இதை டாக்டர் சேதுராமன் அவர்களும் ஸ்ரீதர் வாண்டையர் அவர்களும் பல முறை இந்த சமுதாயத்திற்காக எவ்வளவோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்கள் மூலமாக அதை ஓட்டுகளாக மாற்ற முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு வேதனையான செய்தி. கடந்த ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் கள்ளர், மறவர், அகமுடையர் என்கின்ற மூன்றுவரையும் தேவர் என்று ஒரு அரசாணையை வெளியிட்டு அதை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அதை பல வழிகளிலும் பல எதிர்க்கட்சிகளும் அது சூழ்ச்சியை ஆண்டு இதுவரை அந்த அரசாணை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருப்பது. இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி இவர்கள் கையில் போய்விடும் என்கின்ற கருத்தினால் இந்த திராவிட கட்சிகள் இதை சூழ்ச்சியாக இதை தடுத்து எங்களை ஒன்று சேர விடாமல் இதை தடுத்து வருகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களின் மீது இந்த சமுதாய மக்கள் மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருந்தார்கள். அந்த ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் நம்முடைய பசும்பொன் தேவர் அவர்களுக்கு தங்க கவசம் சூட்டி அந்த தேவர் சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்து அந்த மக்கள் மத்தியிலே மிக உயர்ந்த இடத்தில் இருந்தவர் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அவரோடு ஒன்றா இருந்த சசிகலா அவர்கள் தேவர் சமுதாயம் என்றால் நாங்கள் தான், அதிலிருந்து எந்த ஒரு தலைவர்களையும் உருவாக்கி விடக்கூடாது, அவர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்கிறதிலே அவர்கள் குறியாக இருந்து இன்று வரை அடுத்த தலைவர்களை வளர விடாமல் தடுத்து விட்டார்கள். டாக்டர் சேதுராமன் அவர்கள் பசும்பொன்னிலே ஒரு சாதாரண சமாதியாக இருந்த இடத்தை ஒரு கோயிலாகிய மாற்றிய பெருமை டாக்டர் சேதுராமனையே சாரும். ஏனென்றால் அந்த சமாதியாக இருந்த இடத்திலே முருகன் சிலையை உருவாக்கி அதிலே ஒரு பெரிய ஒரு கும்பாபிஷேகத்தையே நிகழ்த்தி காட்டி அது ஆண்டுதோறும் இந்த தேவரின மக்களையெல்லாம் ஒரு வெகுந்தெழுத வைத்து ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை உருவாக்கியவரும் டாக்டர் சேதுராமன் தான். அதற்கு பின்னால் தான் இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் ஓட்டுக்காக தேவருடைய பிறந்த நாளையும் இறந்த நாளும் ஒரே நாளாக வந்ததன் காரணமாக தேவர் ஜெயந்தி விழாவிலே எங்கேயும் எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத அளவிற்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற ஒரு இடம் எதுவென்றால் பசும்பொன் தேவர்கள் பிறந்த பசும்பொன் மட்டும்தான். இதை திராவிட கட்சிகள் பார்த்து இந்த ஓட்டிற்காக அந்த பசும்பொன் தேவர் அவர்களுடைய தேவர் ஜெயந்தியை அரசு விழாவாக அறிவித்து இன்றைக்கு ஒரு பெரிய விழாவாக நடைபெறுகிறது என்றால் இதற்கு முக்கிய காரணம் டாக்டர் சேதுராமன் அவர்கள்தான். அவர் அங்கே வருகின்ற ஆயிரக்கணக்காக இருந்த மக்கள் லட்சக்கணக்காக உயர்ந்த போதும் வருகின்ற அத்தனை மக்களுக்கும் அறுசுவை உணவோடு அன்னதானம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு கடந்த 20 ஆண்டுகளாக வருகின்ற அனைவருக்கும் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பேருக்கு அறுசுவை உணவை வழங்கி கொண்டிருக்கின்றார். அதே போன்று அங்கே ஒதுங்குவதற்கு மழை பெய்துவிட்டால் ஒதுங்குவதற்கு கூட இடம் இல்லாத நிலையில் இருந்த அந்த இடத்திலே இன்றைக்கு ஒரு 6 கோடி ரூபாய் அளவிற்கு எஸ்டிமேட்டிலே ஒரு அன்னதான மண்டபத்தை அமைத்து இன்றைக்கு ஒரு 10,000 பேர் ஒதுங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மண்டபத்தையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த அளவிற்கு உருவாக்கியிருந்தார்கள் கூட எங்களுடைய தேவர் சமுதாய மக்களை ஒன்று சேரவிடாமல் இந்த திராவிட கட்சிகள் தடுத்து வருகிறது. எப்படி என்றால் இந்த திராவிட கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் சிறு தலைவர்களெல்லாம் இவர்களை தூண்டிவிட்டு அதுக்கு பல தலைவர்களை எங்கள் சமுதாயத்திலிருந்து சின்ன தலைவர்கள் எல்லாம் உருவாக்கி இவர்களுக்குள்ளே பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை காலங்காலமாக இந்த திராவிட கட்சிகள்
பயன்படுத்தி வருவதன் காரணமாக தான் எங்களுடைய ஓட்டுக்களை நாங்கள் முழுமையாக பெற முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்றது. 23 ஜாதிகளை கொண்டுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்பிசி என்கின்ற மிகப்பெரிய அவர்கள் அந்த சமுதாயம் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு என்பிசி என்கின்ற ஒரு என்பிசியை வாங்கி கொடுத்து இன்றைக்கு அந்த சமுதாய மக்கள் எல்லாம் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் மிகப்பெரிய அளவிற்கு உயர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தேவர் சமுதாயத்திலே தமிழகம் முழுவதும் ஒரே என்பிசி கிடையாது. தெற்கு திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு என்பிசி, அதை விட்டால் மதுரை மாவட்டத்திலே ஒரு சில இடங்களில் மட்டும் என்பிசி. மற்ற இடத்தில் உள்ள அதே மறவர், அகமுடையர், கள்ளர் என்றாலும் கூட அவர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு என்பிசி வழங்கப்படுவதில்லை. இப்படித்தான் எங்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை காலகாலமாக இந்த திராவிட கட்சிகள் பயன்படுத்தி வருகின்றது. இதை நம்முடைய தேவர் சமுதாய மக்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்ம சமுதாயத்திற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர் அவர் இந்த சமுதாயத்திற்கு உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாராம். பல கோடிகளை அவர் செலவிட்டு இந்த சமுதாயத்திற்காக நாம் ஒரு உழைக்க வேண்டும், இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தம்முடைய வாழ்நாளிலே முழுமையாக இந்த சமுதாயத்திற்காக உழைத்த டாக்டர் சேதுராமன் அவர்களுக்கு நீங்கள் சிந்தித்து அவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு கை கொடுக்கும் பட்சத்திலே நம் இந்த தேவ சமுதாய மக்களை மீட்டெடுக்கலாம். நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இப்போது சமீப காலமாக 68 சமுதாயங்கள் கொண்ட ஒரு நம்ம சமுதாயம் பழங்குடி சீர்மரபினர் என்கின்ற ஒரு இது காலங்காலமாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த திராவிட கட்சிகள் அதை துண்டாடி சீர்மரபினர் இன்றைக்கு வடக்கு இந்தியாவிலெல்லாம் வட இந்தியாவிலெல்லாம் இந்த சீர்மரபினருக்கு வேண்டிய சலுகைகள் வழங்கப்பட்டு இருக்கும் போது நம்முடைய தமிழகத்திலே இந்த சீர்மரபினருக்கான அந்த சலுகைகள் மறுக்கப்பட்டுள்ளது. அதை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு மதுரையிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாட்டை உருவாக்கி அந்த டிஎன்டி என்கின்ற ஒரு மக்களை ஒன்று திரட்டிய பெரிய தலைவர் யார் என்றால் நம்முடைய டாக்டர் சேதுராமன் அவர்கள்தான். இன்றைக்கு அந்த அரசாணையிலே திரும்பவும் டிஎன்டி வழங்குவோம் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டு இன்றும் அதை நடைமுறைப்படுத்தாமல் இந்த திராவிட கட்சிகள் தாமதித்துக் கொண்டிருக்கின்றது. டிஎன்டி நாம் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் டாக்டர் சேதுராமன் அவர்களுடைய தலைமையிலே நாம் ஒன்றுபட்டு இந்த டிஎன்டி கோரிக்கையை இந்த ஆட்சிக்கு நாம் உணர்த்தினோம் என்றால் அது கண்டிப்பாக நம்மளால் மீட்டெடுக்க முடியும். அதற்கு நீங்கள் எல்லாம் டாக்டர் சேதுராமன் அவர்களுக்கு ஆதரிக்கும் பட்சத்தில், தோல் கொடுக்கும் பட்சத்திலே நாம் அதை மீட்டெடுக்கலாம். இன்றைய இளைஞர்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால், டாக்டர் சேதுராமன் யார், அவர் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்து விட்டார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்திலே இருந்து தோன்றிய மாவீரன் நெல்கட்டான் பூலித்தேவன் அவர்கள் அவருடைய விழாவை இன்றைக்கு அரசு விழாவாக அறிவித்து நடந்து கொண்டிருக்கிறதற்கு இதற்கு முதலாக நம்முடைய டாக்டர் சேதுராமன் அவர்கள்தான் அந்த புலித்தேவனுடைய விழா ஆண்டுதோறும் சென்று புலித்தேவனுடைய தூர்ந்து கிடந்திருந்த இடத்திலே ஆண்டுதோறும் அவருடைய நினைவு நாளை கொண்டாடி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய அளவிற்கு வளர்த்தவர் நம்முடைய டாக்டர் சேதுராமன் அவர்கள்தான். அதே போன்று நம்ம சிவகங்கை சீமையிலே சாஞ்சிராவணி அம்மையாருக்கு முன்னாடியே இந்த தமிழகத்திலே ஒரு பெண்மணி, ஒரு வீரப்பெண்மணி சுதந்திர போராட்டத்தை உருவாக்கினார் யார் என்று கேட்டால் நமது வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். வேலுநாச்சியார் அவர்களுடைய நினைவிடத்தை அங்கே உருவாக்க வேண்டும். அதற்கு அந்த வேலுநாச்சியார் அவர்களுக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என்று இந்த கோரிக்கையை மத்திய அரசிடம் வரை கொண்டு சென்று இன்றைக்கு அது தபால் தலையாக வெளியிடப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முழு முதற் காரணம் நமது டாக்டர் சேதுராமன் அவர்கள்தான். அதே போன்று
நமது மருதுபாண்டியர்கள், மருது சகோதரர்கள், சின்ன மருது, பெரிய மருது ஆகியோர்கள் அவருடைய வீரம் பொருந்திய வீரத்தை இன்றைக்கு தமிழகமெங்கும் பரப்பி அவருடைய காளையார் கோயிலில் ஆண்டுதோறும் அவருடைய நினைவிடத்திலே ஆண்டுதோறும் ஒரு மிகப்பெரிய அன்னதானத்தையும் கொடுத்து அங்கே வரக்கூடிய மக்களை அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக மாற்றிய பெருமை டாக்டர் சேதுராமலிங்க சாரும். இந்த மாதிரி நம்முடைய சமுதாய மக்கள் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் எங்கெங்கே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ தூந்து கிடந்த இடத்துக்கு எல்லாம் அதை மக்களுக்கு நம்ம தேவர் சமுதாய மக்களுக்கு தெரியப்படுத்திய பெருமை டாக்டர் சேதுராமலிங்க சாரும். அதே போன்றுதான் 1920 ஆண்டு பெருங்காமநல்லூரிலே கைரேகை சட்டத்தை எதிர்த்து நம் மக்கள், நம் தேவர் சமுதாய மக்கள் போராடி கொண்டிருந்த சமயத்திலே பிரிட்டிஷ் ராணுவத்தினர் சுற்றி வளைத்து ஜாலியன் வாலாபாக்கை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு முன்னாலே ஒரே இடத்திலே அவர்கள் இராணுவ வீரர்கள் எல்லாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒன்று சுற்றி வளைத்து சுட்டுக்கு ஒரே நேரத்திலே 12க்கும் மேற்பட்டவர்களை சுட்டுக் கொண்ட இடம்தான் பெருங்காமநல்லூரிடம். அந்த இடத்தை டாக்டர் சேதுராமன் அவர்கள் அந்த இடத்தை நினைவிடமாக ஆண்டுதோறும் கொண்டாடி இன்றைக்கும் அது அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு இந்த ஒவ்வொரு இடத்தையுமே நமக்கு நம்ம வரக்கூடிய அரசுக்கு தெரியப்படுத்தி மிகப்பெரிய விழாவாக மாற்றிய பெருமை டாக்டர் சேதுராமலிங்க சாரும். அப்பேற்பட்ட தலைவரை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆனால் வரக்கூடிய வருங்கால இளைஞர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது ஏனென்றால் நம் சமுதாய மக்கள் உயர வேண்டும் என்றால், நம் சமுதாய மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றால் நம்முடைய டாக்டர் சேதுராமன் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவளிக்கும் பட்சத்திலே வருகின்ற நம்முடைய தலைநகராகிய சென்னையிலே வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுக்கும் அதேபோன்று மருதுபாண்டிய சகோதரர்களுக்கும் சிலை வைப்பதுதான் எங்களுடைய ஒரு குறிக்கோளாக, டாக்டருடைய குறிக்கோள் என்று அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இது குறித்து மிகப்பெரிய போராட்டத்தை கூட நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். ஆகவே தேவர் சமுதாய மக்களை ஒன்றுபடுவோம், வென்றெடுப்போம். நம்முடைய டாக்டர் சேதுராமன் தலைமையில் நீங்கள் ஒன்றிணைவர் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.